மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நன்மை செய்தி. MyV3 ஆட்ஸ் என்ற தனியார் நிறுவனம் உறுப்பினர்களை வாட்ஸ்அப் செயலி மூலம் வலுக்கட்டாயமாக ஒன்று சேர்த்துள்ளது என்ற தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கியிருக்கலாம். வணக்கம் கார்த்திக். தொடர்ந்து இது போன்ற தகவல்கள் வெளியாகி வரும் சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? வணக்கம். MyV3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது கோவை மாநகர காவல்துறைக்கு உள்ள சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நிதி மோசடி மற்றும் ஆசை வார்த்தைகள் கூறி பணத்தை ஏமாற்றுதல் உள்ளிட்ட அந்த 5 பிரிவுல வழக்கு பதிவு பண்றாங்க. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா இன்று காலை நீலாம்பூர் பகுதியில சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டிருந்தாங்க. அனுமதியின்றி பொதுமக்களுக்கு இடையூறாக அங்கு திரண்டிருப்பதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுப்பதாக அவங்க ஒன்று சேர்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அவர்கள் நிறுவனத்தின் எந்த விதமான உந்துதலும் இல்லாமல் நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்று இப்போ பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள், அதாவது அந்த உறுப்பினர்களாக உள்ள அந்த நிறுவனத்தில் உள்ள வாட்ஸ்அப் குழுக்கள்ல அவர்கள் கட்டாயமாக நாளை திங்கட்கிழமை கோவை மாவட்டத்துல அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அப்படி ஒன்று சேராபட்ச பட்சத்தில் அவர்கள் அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த பிளான்ல இருந்து அவங்களை கண்டினியூ செய்ய முடியாது, உங்களை மறுபடியும் அந்த குழுல சேர்க்க மாட்டோம், உங்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த பணம் வராது என்று போன்ற செய்திகள் அவர்களுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. அதோடைய ஸ்கிரீன்ஷாட் தற்போது சமூக வலைதளங்கள்ல மிக வேகமாக பரவப்பட்டு வருகிறது. அதே சமயம் புகார் கொடுக்கப்பட்ட இந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஸ்ரீநிதி என்பவரும் இது மேல் இந்த சம்பவத்தின் மீது மேல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் மேலும் ஒரு புகார் கொடுக்க இருப்பதாகவும் அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இவர்களை வலுக்கட்டாயமாக இங்கு ஒன்று திரள செய்வது அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் எதிராக ஒன்று சேர்ந்திருப்பதாக இவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.